ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சுண்டைக்காயில் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான். நாங்கள் சுண்டைக்காய் எடுத்துருக்கோம். சுண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி இடித்து ஒன்றா எடுத்து நல்லா தட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இதை பார்த்திங்களா, இந்த மாதிரி ரொம்பவும் நசுக்கக்கூடாது, லைட்டாக. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம், இஞ்சி போட்டிருக்கோம், இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பூண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் நிறமாக வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ப்ரௌன் நிறமாக வந்துடுச்சு. இப்போ சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்க விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இப்போ சுண்டைக்காய் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். சுண்டைக்காய் நல்லா அந்த தோலை நல்லா சுருங்கி வரும். அது வரை நல்லா வதங்க விடுங்க. இப்போ சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்க விட்டேன்னா நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விடணும்னு தேவையில்லை. நான் வதக்கும் போதே நல்லா வெந்திருக்கும். அதனால தான் நல்லா வதக்க விட சொல்கிறது. இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்களா, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் கொஞ்சம் சூடு காட்டிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் வாசனையாக இருக்கணும்ல, அதனால இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ தண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லைன்னா நீங்கள் புளி கம்மியாக இருந்தான்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. மல்லித்தூளெல்லாம் போட்டோம். இப்போ நல்லா கொதி வருது பார்த்திங்களா. பெருங்காயம், வெந்தயத்தூள் போட்டுக்கலாம். வறுத்து வச்சு பொடிச்சு வச்சது. வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது குழம்பு. பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் லைட்டாக வருது பாருங்கள், மேலே மிதந்து. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை அப்படியே தூவிடலாம்.
எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். வந்து சுண்டக்காய் காரக்குழம்பு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ காரக்குழம்பு வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சாச்சு. இவ்வளோதான் கைஸ், காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுண்டக்காய் காரக்குழம்பு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.